பிராண்டுக்கும் டிஜிட்டலுக்கும் ஃபண்டமெண்டலாக ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒத்துக்காது. இது ஸ்நான பிராப்தி கூட கிடையாது ரெண்டுத்துக்கும். இன்ஃபேக்ட் பிராண்ட் இஸ் ஆல்சோ ஒரு இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் வந்து மைலேஜில் நல்ல மைலேஜ் கொடுக்குற பைக் ஓனம் பண்ணால் நீங்கள் டக்குன்னு என்ன சொல்லுவீங்க? அதான் பிராண்ட். அது அத்தனையும் அவங்க சுலுக்கி ஒரு இதில் வச்சுட்டான். ஏன்னா இன்னைக்கு தெரியல, 1987 ஸ்ப்ளெண்டர் லான்ச் பண்ணதுலேருந்து அவன் சொன்ன 45 வருஷத்துக்கு மேலே அவன் சொன்னது மைலேஜ்னு சொல்லி பிராண்டு மைலேஜ்னா ஸ்ப்ளெண்டர்னா மைலேஜ்னு ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்ப்ளெண்டரில் வந்து இதுவே போட வேண்டாம், பெட்ரோலே போட வேண்டாம், ஓப்பன் பண்ணி பெட்ரோல்னு சொல்லுங்கள், அதை கேட்டு 2 கிலோமீட்டர் ஓடுது. ஒரு பிராண்டை கன்சியூமர் மனசில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால ஒரு வெற்றி அது. பட் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அது இல்லைங்க. டிஜிட்டல் இஸ் அபவுட் ஸ்பீட். வேகமும் மாற்றமும் தான் டிஜிட்டலோட ஆதாரம். இது ரெண்டும் தான் பிராண்டுக்கு ஆகவே ஆகாது. டிஜிட்டல் பிராண்ட் இஸ் அபவுட் தி சேம். வுட்வர்ட்ஸ் கிரே வாட்டர் 145 வருஷம் ஆகுதுங்க. 145 வருஷத்துக்கு முன்னால் அது எதுக்கு நின்றுச்சோ அந்த வார்த்தைக்கு தான் இன்னைக்கும் நிற்குது.